கர்த்தருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சல். நான் பிஎட் முடிச்சு 7 இயர்ஸ் ஆகுது. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் வேலைக்காக அநேக நாள் பிரயாசப்பட்டேன். இங்கே ஒரு சாட்சி சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஏசப்பா நான் எப்போ ஏசப்பா இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்ல போகிறேன்னு போன மாதம் ஐயா கிட்ட நான் ஜெபம் பண்ண. ஐயா ஒரு மங்கள வார்த்தை சொன்னார், இதோ மகளே திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு. அந்த வார்த்தையை நான் வச்சு 2 நாள் தான் ஜெபம் பண்ணேன். 3ஆவது நாள் அந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தாங்க. ஏசப்பாக்கு நான் ரொம்ப கொடான கொடி நன்றி செலுத்துறேன். மகன் அருள்ராஜ் வந்து சென்னையில் வீடு கட்டி கொண்டிருக்கும்போது திடீரென்று பண கஷ்டம் ஏற்பட்டது. அவனுக்கு ஒருத்தர் நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அது கேட்டால் இந்த மாதம் தரேன் அடுத்த மாதம் தரேன் சொல்லி கொண்டு 6 மாதமாக கொடுக்கவே இல்லை. நான் அப்போ என்னிடத்தில் வந்து மிகவும் வேதனைப்பட்டான். நான் சொன்னேன், நான் அன்பரின் பாதத்தில் பொருத்தனை பண்ணி சாட்சி சொல்லுகிறேன், கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்று ஆகஸ்ட் மாதம் சொன்னேன். செப்டம்பர் 3ஆம் தேதி கொண்டாந்து பாதி பணத்தை அவரே கொடுத்து விட்டார். மீதி பணத்தை அடுத்த மாதம் தருவதாக கூறியிருக்கிறார். கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கும். அந்த ஒரு காரியம் நடந்தால் அதை நிமித்தம் உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்ந்து விடும்படிக்கு என் ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம்மளால விளங்கி கொள்ள முடியாது. நம்மளை தூக்கி விடணும்னு நினைச்சாச்சுன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் ஆண்டவர் பண்ணுவார். வேதத்தில் தாவீதுன்னு ஒருத்தன் இருந்தான். கரவலாடுக்கு பின்னால் தான் சுத்திட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவரை துதிச்சிட்டே இருந்தான். அங்கே அப்பம் கூட அவனை கண்டுகலை. அப்பா பரலோக அப்பா பார்த்துக்கிட்டு, இவனுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். ஏன்னா அவங்க சகோதரர்களுக்கு சாப்பாடு பயர் எடுத்துகிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்துல யுத்த களத்தில் கொண்டு போய் அவங்க அப்பா சொன்னார்னு கொண்டு கொடுக்க போகிறான். இவன் கொண்டு போய் பயரை கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று அந்த யுத்த களத்தை பார்த்துட்டு இருந்தான். அவங்க சகோதரர்கள் அவனை அற்பமாக பேசினாங்க. வந்தியா, சாப்பாடை கொடுத்தியா, போயிட்டே இரு, நீ ஆடு மேய்க்கிறதுக்குள்ளவன், இங்கெல்லாம் நீ நிற்கக்கூடாது, துரத்தி விட்டாங்க. ஆண்டவர் பார்த்தா, என் பிள்ளை எவ்வளோ கேவலமாக நடத்துகிறானுங்க அண்ணனுங்க, எப்படியாவது இவனை தூக்கி அழகு பார்க்கணுன்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். நீங்கள் நினைக்கிறீங்க கோலியாத்து சும்மா வந்தான்னு நினைக்கிறீங்களா? வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க. தாவீதை பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சதுனால தான் ஆண்டவர் கொண்டு நிறுத்தின மனிதன் தான் அந்த கோலியாத். அன்னைக்கு வரைக்கும் முளைக்காத கோலியாத் எங்கிருந்து வந்தாங்க? ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார். அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டு ராஜா, தளபதிகள், முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த பாளையத்துக்கு முன்னால கொண்டு வந்து அப்படியே நிறுத்தி வச்சுட்டார். ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு முன்னால தான் இவரை தூக்கி அழகு பார்க்கணும்னு ஆண்டவர் நினைச்சார். திரைமறைவிலே அவனை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினைக்கல. யாரெல்லாம் இவனை அற்பமா நினைச்சாங்களோ அவன் கண்ணு முன்னால தான் இவனை உயர்த்தணும். ஆண்டவர் கோலியாத்தை நிறுத்தினார். அவன் சவால் விட்டுட்டு இருக்கா, யாராவது ஒண்டி கொண்டு வந்து பாருங்க, இல்லைன்னா நீங்க சேர்ந்து வாங்க என்று சொல்லி சவால் விட்டார். ராஜா பயந்து பின்னால ஓடுறான். யுத்த வீரர்கள், யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட்ட யுத்த வீரர்கள், தளபதிகள் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. கர்த்தர் தாவீதோட இருந்துட்டு சொல்றாரு, திஸ் இஸ் யுவர் டைம், நீ மூவ் பண்ணி போடான்னார். இது உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு களம், உன்னை இன்னைக்கு நான் பெருமைப்படுத்த போறேன், நீ இறங்கி அடிடான்னாரு. அதனால தான் அவன் சொல்றான் கோலியாத்தை பார்த்து, நீயோ ஈட்டியோடும்
பட்டயத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய். ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் உன்கிட்ட வர்றேன் அப்படின்னா ஆண்டவருடைய ஆளாக நான் வர்றேன்னு சொன்னான். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி கவனில் வச்சு ஒரே ஒரு கல், ஒரு கேட்டர்பில்லரில் வச்சு கவனில் வச்சு ஒரே கல்லை வீசி அடித்தான். நத்தியில் பட்டவன் சாய்ஞ்சு விழுந்தான். அந்த கல் ஒரு கூழாங்கல். அந்த கல்லு பட்டவன் கீழே விழ முடியாது, அவ்வளவு பெரிய அரக்கன். ஆனால் அந்த கல்லுக்குள்ளே இவனை ஜெயிக்க வைக்கிற கர்த்தருடைய வல்லமை இருந்தது. கர்த்தருடைய வல்லமை தான் அவனை சாட்சியது. கல்லுன்னு நினைக்காதீங்க, அது ஷார்ப்பான கல் கூட இல்லை, வெற்ற கல் இல்லை, கூழாங்கல் என்று போடப்பட்டிருக்கிறது, காயப்படுத்தாத கல். ஆனால் அந்த இடத்துல மக்களெல்லாம் இப்போ பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அவன் பேரை பெருமைப்படுத்தினார். அதே யுத்த களத்தில் அவனுடைய சொந்த சகோதரர்களை அற்பமாக பேசினவன் எல்லாம் நிற்கிறான். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜாவாகிய சவுல் அவனை அசந்து பார்க்கக்கூடிய விதத்திலே அடுத்து அவனை போர் வீரர்களுக்கு தளபதியாக உயர்த்துகிறான். அப்படின்னு அவங்க அண்ணனுக்கெல்லாம் தளபதியாக உயர்த்திட்டான். இப்போ யார் பட தளபதினா? தாவீது. அதன் பிறகு ராஜாவுக்கு மருமகன், அதன் பிறகு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சில எதிராளிகள் உங்கள் முன்னால் நின்று பேசும்போது நீங்கள் பயந்து ஓடிடக்கூடாது. அந்த இடத்துல நீ ஜெயிப்பதற்காக கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். நீ ஜெயமெடுப்பதற்காக நிறுத்த, நீயோ பயந்து ஓடுகிறாய். இன்னைக்கு கோழை ஆயிராதே. ஆண்டவர் சொல்றார், கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. இன்னைக்கோட உங்கள்கிட்ட இருக்கிற பயம், கோழைத்தனம் எல்லாம் மாறணும். மனுஷன் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கோழைத்தனத்தில் கண்களை கீழே போட்டுட்டே பார்க்குற அந்த கோழைத்தனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றி ஜெபிக்கிறேன். 4 பேரை பார்த்தா நிற்க முடியலை, பேச முடியலை, காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. இல்லை, இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை மேலே இறங்குகிறது. இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியை கொடுத்து, கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார்னு சொல்லி நம்பி வந்திருக்கிற உனக்கு இன்னைக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். ஆண்டவர் உனக்காக உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்த போகிறார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். உனக்கு முன்பாக உன்னை அவமானப்படுத்தினவர்கள் பட்டு விழுவார்கள். எங்கே இருந்தியா வந்தது இவனுக்கு இந்த ஞானன்னு கேட்க போறாங்க. எங்கே இருந்தியா வந்து இவனுக்கு இந்த அறிவு? இவன் கோழையா இருந்தா இப்ப எங்கே இருந்தியா வந்தது இந்த தைரியம்? நம்ம பார்த்தாலே பயந்து ஓடுவான, இப்ப தைரியமா நிற்கிறான். எங்கிருந்து வந்தது? கர்த்தரிடத்தில் அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்ற, நீ இறங்கி அடிக்கிற காலம் வந்துருச்சு. தாவீது இறங்கி அடிச்சான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். நீ இனி பயந்து ஒதுங்கி கோழைத்தனமாய் நிற்கிற காலங்கள் அல்ல, நீ இறங்கி அடிக்கிற காலங்கள். கிரிக்கெட் விளையாடுறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் சேஃபான உடனே இறங்கி அடிடான்னு, அது வரைக்கும் பயந்து பயந்து கொட்டிக்கிட்டே நிற்பான். ஆனால் இறங்கி அடிக்கும் பொழுது தான் அவன் 6 பார்க்க முடியும், 4 பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர், நீங்கள் இறங்கி அடிங்க, உங்கள் கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். கர்த்தர் ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்வார்னு சொல்லி இறங்கி போன யோனத்தானுக்கும் அவன் ஆயுததாரிக்கும் மகிமையான வெற்றியை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் அப்படியே ஒரு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்காக ஏதாயிலும் ஒரு காரியம் செய்வார் என்று வந்த இறங்கி போன அந்த யோனத்தானுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் வெற்றியை தருவார். சரி, என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் செய்ய போறார்? முதலாவது சொல்றாரு, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் நல்ல முடிவை இன்னைக்கு கொடுக்க போறார். நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. இது நடந்தால் நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த நம்பிக்கை இனி ஒருபோதும் வீணாகாது. ஆமென். எடுத்து வாசிங்க, ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது அவள் என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிந்து கொள்ளுகிறது வரைக்கும் பொறுமையாயிரு. கட்டாயம் அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றுவான் என்று நகோமி சொன்னதாக இந்த இடத்துல நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். என் மகளே, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறியும்படி காத்திருக்கிறாய். இது எங்கே போய் முடிய போகுதோ? இது நஷ்டத்தில் போய் முடியுதா, இல்லை லாபத்தில் போய் முடியுமா, இல்லை போய் எங்கேயாவது விழுந்து பெரிய பாதிப்பை கொண்டு வருமா அப்படின்னெல்லாம் சில காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்துட்டு இருக்கிறீங்க. சில காரியங்களை குறித்து நல்ல பலன் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர், என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிவறது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆனால் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அவசரப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்காக அல்ல, நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்று எரேமியா 29:11 சொன்ன வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இது என்னவா முடியும்னு சொல்லி நீ பயந்து பின்வாங்காத, நல்லபடியாக தான் முடியும்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் அவர் சொன்னா, நீ போ, இந்த முயற்சியை எடு, இந்த காரியம் நல்லபடியாக முடியும். இது எப்படி முடியும்னு சொல்லி நீ பயப்படாமல் அதுக்கு காத்திரு அப்படின்னு சொன்னான். பொறுமையாயிரு, அதை அறிந்து கொள்ள மாட்டோம். நீங்களும் சில காரியங்களிலே நல்ல ஒரு முடிவு வரேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அந்த முடிவை உங்களுக்கு சாதகமாக கொடுக்க போகிறார். அதை நிமித்தம் உன்னுடைய லைஃபை செட்டில் ஆகும். பாருங்க, அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை இந்த வசனத்தின்படி அவள் பொறுமையாய் காத்திருந்தாள். அதே போல ஆண்டவர் சொன்னது போல அந்த காரியம் அவளுக்கு நன்மையாய் முடிந்தது. அவளுடைய லைஃபே அதில் நல்ல அழகாக செட்டில் ஆகிடுச்சு. அதனுடைய பின்னணி தான் ரூத்திற்கு அழகான போவாஸை கர்த்தர் கொடுத்தார். நல்ல காரியம் நடந்துச்சு. அவளுக்கு ஒரு மறுவாழ்வு அழகாக கிடைச்சது. அதைத் தொடர்ந்து நல்ல பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நல்ல பெயரையும் புகழையும் கொடுத்தார். செல்வ சீமானாகிய அந்த மனுஷனை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அவள் மேல் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் கிருபை பாராட்டி நீ அறியாத ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னுடைய டேர்ன் நாள். நீ நினைக்கலாம், ரொம்ப நாளாக நான் இந்த காரியத்தில் ஒரு நல்ல முடிவு வரேன்னு எதிர்பார்க்குறேன், கிடைக்கல. ஆண்டவர் தருவார். ஒரு முறை ஒரு சகோதரனும் சகோதரியும் மஸ்கட்லேருந்து வந்திருந்தாங்க. சாம் டேவிட்சன் ஒரு சகோதரன். அவங்களுக்கு 2002 கல்யாணம் ஆகி 2022 வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. 2021 வருஷம் அவங்க ஒரு முறை அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வந்தாங்களா, இதில் சாட்சியில் எழுதியிருக்காங்க. வரும்போது, இன்னைக்கு அன்பரின் பாதத்தில் மீட்டிங் போவோம், கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார். அவங்க நம்பிக்கையோடு அந்த சாட்சியில் அதான் எழுதியிருக்காங்க. இங்கே எங்கேருந்து, மஸ்கட்லேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அவருடைய மனைவி வர்றாங்க. எங்கே வர்றாங்க? அன்பரின் பாதத்தில் மீட்டிங்க்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாங்க? 19 வருஷமாக நமக்கு குழந்தை இல்லை, உண்மைதான். இன்னைக்கு நம்பிக்கையோடு அன்பரின் பாதத்தில் கூட்டத்துக்கு போவோம், கர்த்தர் நமக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார். அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாங்க. இந்த மாதம் நான் போகிறேன், கட்டாயம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு போய் தேவ சமூகத்தில் என்னுடைய எதிர்பார்ப்பை நான் இறக்கி வைக்க போகிறேன். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எனக்கு சக்ஸஸாக முடியும்னு நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த சாட்சியில் அழகாக தான் எழுதியிருக்கிறாங்க. அதில் எழுதியிருக்காங்க, 2021 வருஷம் ஜூன் மாதம் அவங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. 19 வருஷமாக குழந்தை இல்லாத அவங்களுக்கு 2022 வருஷத்தில் அழகான ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. 19 வருஷம் அவங்க பார்க்காத வைத்தியமே இல்லைன்னு எழுதியிருக்காங்க. பல லட்சங்களை செலவு பண்ணினேன், விசேஷித்த மருத்துவர்களை தேடி போனேன். அதற்காகவே படித்த நிறைய பேருடைய அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் நிறைய பேரை தேடி போனேன். லட்சங்கள் செலவழிந்தது, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
கடைசியாக டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களாம், உங்கள் ஒய்ஃபுடைய யூட்ரஸு ட்ரீட்மெண்ட் எடுத்து வீக் ஆகிடுச்சு. 19 வருஷம் ட்ரீட்மெண்ட். ஆனால் 20வது வருஷம் வர்றதுக்கு முன்னால் அந்த 19வது வருஷத்தில் கர்த்தர் எனக்கு ஏதாயிலும் ஒன்று செய்வார் என்று எதிர்பார்ப்போடு வந்தார்கள். அந்த எதிர்பார்ப்பில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு உன்னுடைய எதிர்பார்ப்பில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப அவசியம். அன்றைக்கு நகோமிக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. நீ போ, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று, அது நல்லதா முடிகிறது வரைக்கும் நீ காத்திரு என்று சொல்லுகிறார். பொறுமையாயிரு, பொறுத்திரு, ஆனால் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். அந்த நகோமியுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். ரூத்துடைய விசுவாசத்தை கண்டார். நகோமி சொன்னாலும் ரூத்து தைரியமாக அந்த காரியத்தை போய் செய்யணும். இல்லை ஈஸியெல்லாம் எந்த வாலிப பிள்ளைகளும் அப்படி அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, தன்னுடைய மாமிக்குள்ள விசுவாசம் இருந்தது, மருமகளாகிய ரூத்துக்குள்ளும் விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் அவர்கள் எதிர்பார்த்திருந்த காரியத்திலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. இந்த நகோமி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நகோமிக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. இந்த சகோதரன் சாம் டேவிட்சனுக்கு ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு நியாயம் ஆண்டவருக்கு முன்னால் கிடையாது. அவங்க எல்லாம் நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதனால அந்த விசுவாச வார்த்தை, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிகிறது வரைக்கும் பொறுத்திரு, பாதியில் எழும்பி வந்துடாத, பாதியில் விட்டுட்டு வந்துடாத. இன்னைக்கு நிறைய பேருடைய அற்புதம் நடக்காததற்கு காரணம் என்ன? 2 முயற்சி எடுப்பீங்க, 3வது முயற்சியை நீங்கள் முன்னோடி போகாம பின்னால் இறங்கி வந்துட்டே இருப்பீங்க. ஃபெயிலியர்ஸ். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி. வெற்றி எடுக்கிறதுக்கு முன்னால அப்படியே நொந்து போய் பின்மாற்றத்தில் போய் விடுகிறீர்கள். சில பிள்ளைங்க சில எக்ஸாம் எழுதுவாங்க, ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதுவாங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதி எப்படியாவது ஒரு கவர்மெண்ட்டில் ஜாபில் சேரணும், ஒரு பேங்கில் ஜாபில் சேரணுன்னு எழுதுவாங்க. ஒரு வாட்டி எழுதுவாங்க, கிடைக்காது. 2வது வாட்டி எழுதுவாங்க, கிடைக்காது. 3வது வாட்டி எழுதுவாங்க, கிடைக்காது. பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம், இவன் 4வது வாட்டி எழுதுனா இவளுக்கு கொடுக்கணும். ஆனால் அதுக்குள்ளால் இவளுக்கு அவசரம். பொறுத்திரு என்று சொல்லுகிறாள் மாமி. நல்லதா முடியும், அது வரைக்கும் பொறுத்திரு. நம்ம எதிர்பார்த்திருக்கிற இந்த காரியம் நல்லபடியா முடியும் என் மகளே, இது என்னவாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெற்றி கிடைக்கிறது வரைக்கும் நீ பொறுத்திருன்னு அர்த்தம். சில நேரங்களில் நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. உன்னுடைய தோல்வி ஒவ்வொன்றும் வெற்றிக்கான படிக்கட்டு அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த முறை தோல்வி அடைஞ்சிங்கன்னா வெற்றி கொஞ்சம் ஹைட்டில் இருக்குன்னு அர்த்தம், மட்டத்தில் இல்லை. மட்டத்தில் இருந்தால் இப்போ உள்ள தாண்டி போயிருப்ப. உன்னுடைய வெற்றி ஒரு மேலிடத்துல இருக்கு. அப்போ அந்த மேலிடத்தில் போகிறதுக்கு ஒரு படிக்கட்டை போட்ட, ஒரு வாட்டி போட்ட, அதுலேயும் கிடைக்கலையா, இன்னும் ஹைட்டில் இருக்கு போல இருக்கு, ஒரு படி பத்தாது, இன்னொரு படி ஏறு. தோல்விதான். தோல்வி என்பது உன் படிக்கட்டு. 3வது தோற்று போனி, அப்போ நீ தைரியமாயிரு. ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த 3வது படிக்கட்டும் உன்னுடைய தோல்விக்கான கடைசி படிக்கட்டாக இருக்கலாம். அந்த வெற்றியின் கனியை பறிக்கிறதுக்கு முன்னால் நீ பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், எஜமானுடைய கண்களை வேலைக்காரன் நோக்கி இருக்கிறது போலவும், எஜமாட்டியுடைய கண்களை வேலைக்காரி நோக்கி இருக்கிறது போலவும், உனக்கு இரக்கம் கிடைக்கிறது வரைக்கும் கர்த்தருடைய கண்களை நோக்கி பார். ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் நீ கண்டிப்பாக உன்னுடைய விசுவாசத்தில் தளர்ந்துடக்கூடாது. 3வது படிக்கட்டை தாண்டினா 4வது படிக்கட்டில் உன்னுடைய வெற்றி இருக்கும். நிறைய பேர் அங்கே தான் மிஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஒரு முறை ஒரு தம்பி ஐஏஎஸ்க்காக வேண்டி யூபிஎஸ்சி ஒரு 4 வாட்டி என்னமோ எழுதினான். 4 வாட்டி எழுதி அவனால் சக்ஸஸ் பண்ண முடியலை. எதுக்கு தான் என் காலத்தை விரயம் பண்ணணும்னோ தெரியலைன்னு சொல்லிட்டு அவனும் அவனுடைய தாயாரும் தகப்பனாரும் அழுதுட்டு வந்தாங்க. 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்நேரம்லாம் நான் என்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இந்நேரம்லாம் பிஜியெல்லாம் முடித்து நான் வேலையில் சேர்ந்துருக்கலாம். ஆனால் என்னுடைய காலங்கள் எல்லாம் விரயம் போச்சு 4 வருஷம். அந்த சகோதரனுக்காக ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போது, கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொன்னார், நீ 4 வருஷம் படித்த படிப்பு வீண் இல்லைடா, அதை முதல்ல நீ தெரிஞ்சு. அவன் வீணாக போச்சுன்னா இல்லை, நீ நல்ல நாலேஜை டெவலப் பண்ணியிருக்கிற. 4 முறையை நீ எக்ஸாம் எழுத அடுத்தடுத்த முறை நல்ல நாலேஜை கெயின் பண்ணி வச்சிருக்கிற. இப்போ குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது, நீ போய் எழுது. அது உனக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் மாதிரி ஒரு போஸ்ட்டை கொடுக்கும். ஆண்டவர் சொன்ன, நீ ஐஏஎஸ் ரேஞ்சில் திங்க் பண்ண, அது உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுட்ட. ஆனால் ஆண்டவருடைய திட்டம், இந்த முறை நீ குரூப் 1 எழுது, அதில் கண்டிப்பாக பாஸ் ஆவ.
அப்பதான் உனக்கு தெரியும் நான் 4 வருஷம் கற்றுக்கொண்டது வீணில்லை. போய் எழுதுனா ஒரே டேக்கில் கர்த்தர் அவனுக்கு அந்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ் போஸ்ட்டை கொடுத்து அவனை உயர்த்தினார். அதன் பிறகு ஹோலிலேண்டுக்கு என் கூட அந்த தம்பி வந்திருந்தான். ஹோலிலேண்டெல்லாம் வந்துட்டு வரும்போது பார்த்தா சின்ன வயசு தம்பி, அவனை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டுக்கு வெளியே 2-3 பெரிய அதிகாரிகள் நிற்கிறாங்க. பெரிய வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க ரிசீவ் பண்ணக்கு. எங்கள் கூடவே தான் வந்து இறங்கினான். பார்த்தா அவனுக்கு க்ரீன் சேனலில் கூட்டுட்டு அப்படியே அழகாக அவனை வெளியே வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய மகிமையான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் அவனுக்கு பதவியை கொடுத்தார். ஒருவேளை அன்றைக்கு மட்டும் அவன் தேவ சன்னிதானத்தை தேடி வராதிருந்தால் அவன் பின்மாற்றத்தில் போயிருப்பான். அங்கே அப்பா அம்மாட்ட அதான் சொன்னான், எனக்கு ஆண்டவரும் வேண்டாம், பைபிளும் வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். அந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு முன்னால் பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. 10 நாள் அந்த தம்பி என் கூட ஹோலிலேண்டில் சுற்றிக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுவான், அங்கிள் நான் இந்த இடத்தையெல்லாம் பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். நான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மா மட்டும் அன்னைக்கு உங்களை பார்க்க கூட்டுட்டு வராமல் இருந்திருந்தா வாழ்க்கை தொலைஞ்சு போயிருக்கோம். இவ்வளோ மகிமையான ஸ்தானத்தை என்னால் அடைஞ்சிருக்க முடியும், இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை, இவ்வளோ பெரிய பதவியை என்னால் அடைஞ்சிருக்க முடியாது. கண்ணீரோடு அந்த தம்பி சொன்னான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், சில நேரங்களில் நம்ம அவசர புத்தியிலே நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். ஒரு நாள் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, ஆண்டவர் செய்வார். அதான் ரூத்துக்கு அவ சொல்லி அனுப்பினா, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிகிறது வரைக்கும் பொறுத்துரு, அவசரப்பட்டு இடையில எழும்பி வந்துடாத, உன்னுடைய வெற்றியை நீ தவற விட்டுறாத, உன் வாழ்க்கையை நீ விட்டுறாத, உனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னார். இன்னைக்கு உங்களுக்கு அதான் சொல்கிறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில தோல்விகள் வந்த உடனடியாக இதுக்கு மேலே தேராது, நடக்காது. சில நேரங்களில் நம்முடைய விசுவாச சோதனை செய்யக்கூடபடி கூட சில காரியங்களில் சறுக்கல்கள் ஆண்டவர் கொடுத்துட்ருப்பார். சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை சோதனை பண்ணும்படி ஆண்டவரே சில முசுக்கட்டை பூச்சிகளை அனுப்புவார், சில பச்சை புழுக்களை அனுப்புவார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பினதான முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன். இந்த வசனம் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. சில நேரங்களில் ஆண்டவரை நம்மை சோதிக்கும்படி அனுப்புவார், சில நேரங்களில் நம்மளை உருவாக்கும்படி இப்படிப்பட்ட முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் எல்லாம் கூட இருந்து வெட்டி 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 அரிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். ஆனால் அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நமக்கு செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோட முதல் அடி எடுத்து வைத்து அதுவும் கையும் காலுமாக தவழ்ந்து போனான் யோனத்தான் என்று சொல்லப்படும். நடந்து போகலப்பா, தைரியமாய் ஓடி போகல ஆண்டவரே. முட்டி போட்டு நடந்து 2 கால்களையும் 2 கைகளையும் வைத்து கொண்டு தவழ்ந்து போன அவனுக்கு மகிமையான வெற்றியை கொடுத்த தேவனே, என் அன்பு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு மகிமையான வெற்றியை தான். கர்த்தர் ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் பிள்ளைகளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரை நீ நிரம்பி 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 வழிய பண்ணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுகிற இடத்தில் சத்துருக்கள் பெருகி இருக்கலாம், குடும்பத்திலே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவீது சொன்னானே. குடும்பத்தில் சத்துருக்கள் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல சத்துருக்கள் இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிற இடத்துல சத்துருக்கள் இருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எங்கு போனாலும் சரி, இவர்கள் சத்துருக்களை கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து அவர்கள் முன்னாலே என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தருவீராக. பல முறை அரசாங்க தேர்வெழுதி என்னால் இன்னும் வெற்றியை பார்க்க முடியலன்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய 5 முறை தோல்விகளும் 5 படிக்கட்டுகள் என்று சொன்னேன். 6வது முறை அவ வெற்றியின் கனியோடு ஆண்டவர் நிற்கிறேன்.
பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய வெற்றியின் கிரீடத்தோடு நீர் நிற்கிறேன். பின்மாற்ற போன பிள்ளைகள் இனி 7வது முறை இல்லைன்னா 6வது முறை அல்லாவிட்டால் 3வது முறை நம்பிக்கையோடு போய் எக்ஸாம் எழுதி ஆண்டவருடைய கரத்திலிருந்து வெற்றியின் கனியை என் பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டப்பா. என் பிள்ளைகளுக்கு நீ தோல்வி இருக்கக்கூடாது. பிசாசு தோற்று போனவன், என் இயேசு ஜெயம் எடுக்கிறவன், வெற்றியை கொடுக்கிறவன், ஜெகோவா நிஸ்ஸி. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ தோல்வி இருக்கக்கூடாது. இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தான் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.